ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சஞ்சீவ் ஃபின்ச். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான். நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, போன வாட்டி ஹீரோயிக் 3 ஸ்டாரில் இருந்தால், அதாவது பிளாட்டினமில் இருந்தால் எப்படா இப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். சீசன் முடிஞ்சிச்சு, அதனால தான் வந்துட்டோம். அதுவும் டைமண்ட் 1 போனோம். அதுக்கப்புறம் எப்படியோ புஷ் பண்ணி வந்துட்டேன். உங்களுக்கு போடணும் தான் இருந்தேன், நான் மறந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஒரு நிமிஷம். அண்ட் இனிமேல் டெய்லியும் நான் வீடியோ போடுவேன். அண்ட் மறக்காமல் பாருங்கள், இதோட 3 மேட்ச் ஆடுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துவிட்டோம். ஒரு வழியாக ஃபைனலி நம்ம வந்துவிட்டோம். இந்த ஸ்கைடியோவை பற்றி எல்லாருக்கும் தெரியுங்க. ஸோ எங்கே போகலான்னு பார்க்கும்போது அந்த இடம் பக்கத்தில் எந்த இடமும் இல்லாமல் ரீசெண்டாக இருக்குது. ஸோ இங்கேயோ போவோம். சரி இங்கேயே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திங்க் பண்ணிட்டு உள்ளே இறங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அந்த டைமில் எவனுமே இருந்திருக்க மாட்டாங்க. ஃபுல்லாமே யாருமே இல்லாமல் நான் மட்டும்தான் அந்த இடத்துலையே இருப்பேன்னா பாருங்களேன். மொத்த லூட்டும் எனக்கு தான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்தோன்னே அந்த பாக்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரீ தானே, அதனால் எடுத்துட்டேன். அடுத்தது என்னென்னு பார்க்கல சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி இது மேலே நான் ஒரு சூப்பர் மெடிக்கேட் பார்த்தேன். சரி அதை போய் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு முதல்ல போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். எடுத்தோன்னா சரி மேலே போயும் பார்ப்போம் என்னென்ன கன்னெலாம் இருக்குதுன்னு பார்த்தா நம்மளுக்கு பிடிச்ச கன் கிடச்சிச்சு. சரி இந்த கன்னை வச்சு ஆடிடுவோம், நல்ல கன்று, ஷார்ட் ரேஞ்சர் சூப்பராக அடிக்கும் அப்படின்ட்டு லாங் ரேஞ்சர் ஒன்று வச்சுருந்தேன். இங்கே புல்லட்ஸ் இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு இங்கே நிறைய மெடிக்கல்ஸ் இருந்துச்சுங்க. பட் என்கிட்ட தான் பேக் இல்லை, ஒரு அளவான பேக்கு. அப்புறம் P90 பார்த்தேன். சரி வேணாம், இதை வச்சு ஆடிய ட்ரை பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு கன்று பார்த்தேன். அப்புறம் உட் பேக்கெட் இருந்துச்சு. சரி உட் பேக்கெட் எடுத்துருவோம், நம்மளுக்கு பிடிச்ச கன்னாச்சு, நல்ல நல்ல ஸ்கின்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படி இந்த இடத்துல MP40 கிடச்சிது. அதுவும் இதுவும் பார்க்கும்போது MP40 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு மெடிக்கேட்டுக்கு கொஞ்சோண்டு புல்லட்டு கீழே வச்சுட்டு எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் இங்கே அப்பாடா level 2 பேக் கிடச்சிது. சரி நம்ம மெடிக்கேட்லாம் நம்மகிட்ட கம்மியாக தானே இருக்குது, ஒரே 3 மெடிக்கேட் தான் இருக்குது. சரி இன்னும் கொஞ்சம் மெடிக்கேட்லாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புல்லட் பார்த்தேன். புல்லட் கொஞ்சம் எடுத்துகிட்டு மெடிக்கேட்டுக்கு காசு இல்லை. சரி போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு புல்லட்டு வச்சு 3 மெடிக்கேட்ஸும் வாங்கிட்டேன். அப்புறம் இங்கெல்லாம் 4 கன்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது யாருமே எனிமீஸும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி எங்கேயாச்சும் வண்டி இருக்கான்னு பார்ப்போம், வண்டி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வண்டி எதுவுமே கிடைக்கல. சரி எங்கே போகலான்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது சரி எங்கேயாச்சும் போவோம், அந்த தடவை ஓடுவோம், அதுக்கப்புறம் எதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பேன். இங்கே ஒரு வண்டி கிடச்சிருக்கோம். ஸோ ஓகே அதை எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம், ஒரு வண்டி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பேங்க. அதுக்கப்புறம் நானும் போய்க்கின்னே இருப்பேன், ரொம்ப தூரம் போய்க்கின்னே இருப்பேன். பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து இப்போ வேறு வண்டியில் போயிட்டுருப்போம். ஏன்னா அந்த வண்டி ரொம்ப ஸ்லோவாக போச்சு, கடுப்பாச்சு. அப்புறம் இந்த இடத்துல நான் ஒன்று நோட் பண்ணேன். என்னதுன்னா எங்கள் லான்ச் பேட் இருக்குது, யாரும் போயிருக்காங்க தூரமாக. அதான் சரி இங்கே இறக்கிட்டு அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறலாம் போகும்போது எனக்கு டவுட் வந்துச்சு. நாங்கள் எங்கேயாச்சும் இறங்கிட்டு அது வேணா கீழே வச்சு அது மேலே போனால் வெடிக்குமே, ட்ராப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த பாம்பை தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி சேஃப்டிக்கும் கொஞ்சம் தள்ளி போய் நின்னேன். பட் இங்கே யாருமே இல்லாத எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு, யாரும் இருக்காங்க மாதிரியே அப்படின்னு. அப்புறம் தெரியாமல் சுட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ தெரியாமல் சுட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருப்பேன். இதில் கொஞ்சோண்டு புல்லட்டை கீழே போட்டு இன்னொன்று அந்த உட் பேக்கெட்டுக்கு புல்லட் எடுத்தேன். அடுத்து இங்கே பைசன்லாம் இருந்துச்சு, பைசனுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க, இல்லை இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேணான்னு விட்டுட்டேன். அப்புறம் வண்டி சைடில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லெவல் 3 இது இருந்துச்சு. சரி அதை எடுத்துகிட்டு நம்ம கீழே போட்ட புல்லட்லாம் நம்ம போய் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் எல்லா புல்லட்டையும் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படியும் திருப்பி தெரியாமல் சுட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஓடிட்டுருந்தேன், எவனோ வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த வண்டிக்கு இங்கே இருந்துச்சு. சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு
இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். என்கிட்ட MP40க்கு ஸ்கின் அதனால் பண்ண முடியல. சரி, யார் புதுசாக வந்துடுங்களா லைக் போட்டு பாருங்க. சரி, இனிமே தான் வரலையேன்னு கட் பண்ணால் அங்கே ஒருத்தன் ட்ரோனில் எனக்கு காட்டுச்சு. அந்த இடத்துல இருந்தவனை காணோம், எங்கே போனான்னு தெரில. அப்புறம் தான் தூரத்தில் அங்கே தெரியுதா ஒருத்தன் ஓடுறானா, அவனை போய் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு உள்ளும் போது ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணி போனேன். அவனால் ஏற்றிலாம் பார்த்தேன், டம்முன்னு திரும்பிட்டான். சரின்னு சொல்லிட்டு ஒரு டம்முன்னு ஹெட்டிலே ஒரு மண்டை ஷாட்டு போட்டான் அவனுக்கு. அடுத்து அவ்வளோ நல்ல கன்லாம் வைக்கல, கம்மியான மொக்க கன் தான் வச்சுருந்தான். சரி, இன்னொரு எனிமி இருக்கான்ல, அவனை போய் அச்சலான்னு போனால் அதுக்குள்ளே ட்ரோன் அந்த பக்கம் போயிடுச்சு. எங்கே அவன் இருக்கான் அப்படின்னு தெரியவே இல்லை. சரி, சும்மா சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும் போது தான் திருப்பி அவன் அந்த பக்கம் போன மாதிரி இருந்துச்சு. நான் அதை கண்டுக்காம நான் பாட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் திரும்பி சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறங்கி இது ட்ரோனான்னு பார்த்தேன். பட் அது இந்த எனர்ஜி ட்ரோன் இருக்கும்ல, மெடிக்கெட்டுக்கு பதிலாக அந்த க்ளோவாக அது. அப்புறம் சரி அப்படி இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன், எனிமி யாருமே இல்லைன்னு நோட் பண்ணேன். இந்த பக்கம் ஏர்ட்ராப்பில் யாரோ லூட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் இது மாதிரி என்ன நம்ம ஆஸ்காரை வச்சுருந்தோம். அழுத்தி பிடிச்சோம், அவன் செம்ம டேமேஜ் விட்டான். அப்படியே செத்துட்டோம் கேஸ். தேவையில்லாமல் போய் அழிவாயிட்டோம். பட் 15+ ஆச்சு, அது போதும். அப்புறம் நானும் உள்ளே போயிட்டு கொண்டாடிட்டு இருந்தேன். சரி, லாபிக்கு போயினேன். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு மேட்ச் ஆடுவோம், இன்னொரு 2 மேட்ச் ஆடிட்டு மேட்ச்சை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ மேட்ச்சுக்குள்ளே போயிட்டோம். சரி, இந்த வாட்டி பீக்கில் இறங்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு பீக்கில் இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு பீக்கில் இறங்க போனேன். எப்போதும் அவ்வளோவா பீக்கில் தான் இறங்க மாட்டேன், பீக்கு பக்கத்தில் அப்படி தான் இறங்குவேன். இந்த வாட்டிலாம் பீக்கில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கில் இறங்க போனேன். ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம், கீழே இறங்கலான் தான் இருந்தேன். சரி, ரொம்ப அதிகமான பேராக வராங்க, மேலே இறங்கிடுவோம் சொல்லிட்டு நிறைய பேர் மேலே இறங்கின மாதிரி இருந்துச்சு. பட் சைடாக போயிட்டாங்க. நான் கார்னராக இறங்கினேன். அங்கே ஒருத்தர் இருந்தான், இப்போ பயப்படாமல் இருந்தானா. அப்போ திடீர்னு டெலிபோர்ட் ஆகிட்டான். எனக்கு கடுப்பாயிடுச்சு, இது உடச்சி விட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபிஸ்ட்டு வச்சு அவனோட உடச்சி விட்டேன். இங்கே கில்லியை கடந்தாங்க, அவங்க ஃப்ரெண்டு ஆனாங்க. ஆனால் எனக்கு கடுப்பாயிடுச்சு, கில்லு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கடுத்தான். இவள் திடீர்னு மண்டையிலே வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கில்லு அடிச்சிட்டேன். கில்லு அடித்தோன்னா அவங்க கொஞ்சம் மெடிக்கேட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் மறந்து போய் இதை யூஸ் பண்ணிட்டேன். ஏன்டா யூஸ் பண்ணோன்னு இருக்குது, ஏன்னா இப்போ வழி இல்லை, இப்போ நான் கீழே இறங்கி தான் ஆகணும். புல்லட்க பண்ணேன், இது ஒரே 2 வாட்டி தானே யூஸ் பண்ண முடியும் மேட்ச்சில். அதனால் ஏன்டா யூஸ் பண்ணணும். மேப்பில் பார்த்தா இந்த பக்கம் அந்த பக்கம் 4 பக்கமே நம்ம சுற்றி வளைச்சிருந்தாங்க. சரி, கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஹெல்த் கம்மியாச்சு. அப்புறம் நம்ம ஒன்று ஃப்ரீயாக வாங்கியிருந்தோம், அதை எடுத்துகிட்டு தாம்சன் கிடச்சிது. ஐயோ, தெரியாமல் இந்த ஆஸ்கார் திருப்பி யூஸ் பண்ணிட்டேன். சரி, இதை முதல்ல எடுத்துருவோம், ஷூட் பண்ணலான் தான் இருந்தேன். பட் எதுக்கு தேவையில்லாமல் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணை வச்சு அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லெவல் 3 ஹெல்மெட் இருந்துச்சு. சூப்பர், லெவல் 3 ஹெல்மெட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 3 ஹெல்மெட் எடுத்துகிட்டு இங்கே டோக்கன் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு எனிமி நம்மளை பார்த்தா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால கில்லி கேரக்டர் இருந்ததுனால டப்புன்னு ஓடிட்டேன் சீக்கிரமாக. ஏன்னா அங்கே ஒரு லெவல் 3 பேக்கை பார்த்தேன். சரி, அதை எடுத்துடுவோம்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே எஸ்கேஎஸை பார்த்தேன். ஸோ சூப்பரு, நல்ல கன்று, நல்லா அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழெல்லாம் இங்கே ரிப்பேரிங் கிட்டு. அப்புறம் எனக்கு இந்த கன்று பிடிக்காது, ஏன்னா விட்டு அடிக்கும், பவர் நல்லா தான் இருக்கும். பட் அப்புறம் இந்த இடத்துல லூட் இருந்துச்சு. ஸோ இந்த கன்று எடுத்துக்குவோம், அந்த கன்று நல்லா அடிக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்ச மாதிரியே அங்கே ஒருத்தர் இருந்திருக்கான். நான் சொன்னேன்ல ஏதோ ஒருத்தர் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னல, அவன் அங்கே தான் இருந்திருக்கான். சரி, கீழே இறங்கிடுவோன்னு சொல்லிட்டு கீழே இறங்கினா அங்கே அப்போ தான் அவன் சரி க்ளோவால் கவர் எடுத்து ஆட ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் இங்கே ஒருத்தன் அப்போ தான் அவன் வெளியே இருந்திருந்தான் போல். சரின்னு சொல்லிட்டு நல்ல டேமேஜ் 29 டேமேஜ் போட்டான் மண்டையிலே லைட்டாக. சரி, இங்கேருந்தே அவன் வெளியே வந்தானே அடிப்போன்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் அடித்தான். சார் 2 பக்கமும் க்ளோவால் போட்டேன். இப்போ அவனை அவன் கொண்டுட்டான். என்னடா ஒருத்தனை மாற்றி கொண்டுக்கிறீங்க, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுனேன். சரி, கொஞ்ச நேரம் ரிப்பேரிங் கிட்ட போட்டேன். அப்புறம் யாரெல்லாம் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நோட் பண்ணலான்னு சொல்லிட்டு குதிச்சு பார்த்துட்டு இருந்தேன் க்ளோவாலுக்கு அந்த பக்கம். நானும் சரி இந்த ஓட்ட வழியாக போயிடலான்னு பார்த்தா போகவும் முடியல, அது ஏன்னு தெரில. பக்கத்தில் இனிமே இருக்கான் அப்படின்னு காட்டுச்சு. நானும் குதிச்சு எங்கேதான் இருக்கான், ஆஸ்கார் போட்டாச்சு வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
சரி சும்மா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே இருந்து மாட்டேன். சரி ஆஸ்காரை போட்டுருவோன்னு சொல்லிட்டு ஆஸ்காரை போட்டு இங்கே அவன் லூட்டு வச்சுருந்தான். எதுக்கோ ஒரு வாட்டி க்ளோவால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவால் போட்டு குமிஞ்சிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் MP40 கிடச்சிது. சூப்பர் MP40 கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அப்புறம் இந்த கண்ணையும் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் சரி பீக்குக்கு போயிடலாம். அங்கே ஒரு 4-5 வாட்டி செத்தாலும் திருப்பி வர மாதிரி அந்த இது வந்திருக்கு, புது அப்டேட் இருக்குல்ல, அதை பற்றி சரி போகலாம் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே ஒருத்தர் இருப்பானே அவன் கடுப்பேற்றுவான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு முச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் அங்கே இல்லவே இல்லை. ஆனால் பக்கத்தில் யாரோ நடக்கிற சவுண்டு மட்டும் எனக்கு கேட்குற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. சரி உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பித்தேன். அப்போ நைட் மேலே இருக்கிறதெல்லாம் அந்த அது பண்ணால் ரெட் மூன் ஏரியா மாதிரியே தாங்க இருந்துச்சு. லைட்டாக ரெட் மூன் ஏரியா மாதிரி இருந்துச்சு. மேலே ஒருத்தன் தான் அவன் அடிக்க ட்ரை பண்ணால் அடிக்க முடியல. அடுத்து MP40 எடுத்துகிட்டு ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆஃப்லைன் மாதிரி இவன் யாருன்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கும் போது இவன் தான் கீழே இருந்தான். கீழே அவன் போயிட்டான். அவன் திருப்பி செத்துட்டு இங்கே தான் இருந்திருக்கான் போல், செத்துட்டான் போல். அப்படி இங்கே இங்கே கொஞ்சம் இங்கே நல்ல கன்று கிடச்சிது. சரி நல்ல கண்ணா அடிக்க லாங் ரேஞ்சு நல்லா அடிக்கும்னு சொல்லிட்டு போனேன். அப்போ தான் இங்கே ஒரு எனிமி பின்னாடி இருந்து அடித்தான். செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். சரின்னு சொல்லிட்டு விடும்போது டப்புன்னு கொண்டுட்டான். அண்ட் இங்கே நம்ம ரிவைன் ஆகிடலாம்ல, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிவைன் ஆகி வந்தோம். அவனை கொல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே திருப்பி போனேன். அங்கே என் லூட்டு ஒன்று கூட என் கண்ணு இல்லைங்க, ஒன்று கூட என் கண்ணு இல்லை. எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன வச்சுருந்தேன், MP40 வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கன்று வச்சுருந்தேன். அது நானும் தேடினேன் கிடைக்கல. அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் போல். இங்கே லூட் பாக்ஸ் இருந்துச்சு. சரி இந்த கன்னை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். இப்படி போனால் சரி இந்த கன்று வச்சு அடிக்க முடியுமான்னு தெரில, இந்த கன்று வச்சு அவ்வளோ அடிக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இங்கே க்ளோவால் போட்டேன். பாருங்க எதுவுமே என் கன்று இல்லை. அவள் என் ஃபேவரட் கன்று மாட்டுச்சு. அப்புறம் இங்கே இது இருந்துச்சு, அது பேர் என்ன, தாம்சன் இருந்துச்சு. பார்த்தா காணோம். பார்த்தா பக்கத்து லூட் பாக்ஸில் வெளியே இருந்துச்சு. அப்புறம் அந்த புல்லட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுட்டு அடிக்கலாம். அவன் எங்கே அவனை தேடிக்கிட்டே இருந்தான். அப்போலேருந்து ஓடிட்டான். கையில் கிடச்சான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கன் சூப்பராக அடிக்குங்க, நல்லா டேமேஜ் கொடுக்கும். அதனால தான் இந்த கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே ஷார்ட் ரேஞ்சுடான்னு தெரில, அது நான் லாங் ரேஞ்சில் அடிக்கும். சரி லூட் இருக்கிறதுக்குள்ளேயே அவனை ஆன்சராக போனான் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜெல்லாம் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் ஓகே சொல்லிட்டு அவனை சரி உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்துகிட்டு போனான். தாம்சன் தான் கையில் வச்சுருந்தேன். அப்போ எவனுமே இல்லை. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் க்ளோவால் பின்னாடி இருந்தேன். அப்போ இங்கே தான் வந்தான். ஏன் என்னையா வர அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தேன். அவனை என்னால் அடிக்கவும் முடியல, டெலிபோர்ட் ஆகிட்டான். அப்புறம் தாம்சனை வச்சு அடிச்சா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீலோட் பண்ணி வச்சுட்டு இந்த கண்ணை எடுத்துட்டேன். இந்த கண்ணு நல்லா அடிக்குமேன்ட்டு. அவன் எங்கே அப்போ தான் எனக்கு கொலை வெடி ஆகிட்டேன். அவன் நம்மளை அடிச்சிட்டா எங்கடா நீ சத்தனா என்கிட்ட அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் நடக்கிற மாதிரியே தான் சவுண்டு கேட்டு இருந்துச்சு. சரி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல தலையோட ஓடினார். எப்படி ஓடினார் தலைவர். அப்போ இத்தனை வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு டம்முன்னு ஒரு டேமேஜ் போட்டேன். அப்போ தான் ஆஸ்கார் ரெடி ஆச்சு. டப்புன்னு ஆஸ்காரை போட்டு டம்முன்னு போட்டான் அவனை. அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அதுவும் கரெக்டாக என்ன ஆயிடுச்சு, அந்த டைமில் தான் இந்த இடத்தலோட இது ஆயிடுச்சு. இனிமேல் அவன் கேமிட்டு எலிமினேட் ஆகிட்டான். இனிமேல் அவனால் ரிவைனும் ஆக முடியாது. சரி இன்னொரு வாட்டி போய் ரஷ் பண்ணுவோம், யாராவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போனால் இங்கே 2 மாஸ்டர் ட்ரக் இருந்துச்சு. ஒருத்தன் அச்சான் கடுப்பாயிட்டு நானும் மெடிக்கல் சுற்றலாம் பார்த்தா முடியல, அதனால் டம்முன்னு போட்டேன். அதுவும் நல்லா ஓட்டையை வச்சுக்கிட்டு நல்லா எனக்கு இது கொடுத்தான். சூப்பர் மெடிக்கேட்ஸ் நான் எடுக்கலை. சூப்பர் மெடிக்கேட்டு ரிப்பேரிங் கிட்ட போட்டுட்டு ஒரு மெடிக்கேட்டை சுற்றுனதுக்கப்புறம் சரி ஒரு நாள் இங்கே இருப்போமா வெளியே போகலாமா சொல்லிட்டு யோசித்தேன். சரி வெளியவே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்கே டம்முன்னு ஒருத்தன் அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டான். அப்புறம் சரி இது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் சுற்றிட்டு அவன் எங்கே இருக்கான் நானும் அப்போ இருந்து தேடினேன். அவன் கிடைக்கல. அவன் பானைக்கு பின்னாடி இருந்திருக்கான். நான் பார்க்கவே இல்லை. நானும் இந்த காடு வழியாக மறைஞ்சு போய் அந்த இடத்துல போய் நின்னேன். சரி கிடப்பான்னு சொல்லிட்டு திருப்பி அதே இடத்துக்கு போனேன். திருப்பி அதே இடத்துக்கு போயிட்டு அப்போ தான் என்னோடய MP5 பார்த்தேன். அப்புறம் எனக்கு எடுக்கணும்னு ஆசையே இல்லை. அப்புறம் இந்த இடத்துக்கு ஏதோ போட்டு இந்த ஃபயர் எடுத்துட்டேன்.
கடைசி வரைக்கும் நான் வந்துச்சான்னு கூட பார்க்கல. சரி ஜோனில் மாற்றி செத்துட்டோன்னா அசிங்கமாக போயிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஃபயரை போட்டு விட்டேன். அவன் எஸ்கேப் ஆகிட்டான். அதில் அதான் எனக்கு வெறியாயிடுச்சு. இங்கே வந்து அவன் வெளியே வந்து ரஷ் பண்ணான். நானும் சார் ரஷ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜம்ப் பண்ணி அடிச்சிட்டான். 22 ப்ளஸ்ஸு. அடுத்து தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சரி முடிச்சுக்குவோம் கேமை, எத்தனை வாட்டி விளாட்றது, இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாட்டா பை பாய்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சிட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.